நந்தா விளக்கு இறுதி அத்தியாயம் 8. உமையாள் கோயில் மணியை ஆவேசமாக அடிக்க 18 கிராமங்களிலும் மணியோசை கேட்டு ஜனங்கள் நரிப்பள்ளம் நோக்கி ஓடி வந்தார்கள். கூகுர்பாடியில் கூடினார்கள். என் நிலத்திற்கு வரி உண்டா? என் நிலத்துக்கு இறை உண்டா? என்னிடம் வரி கேட்டு இவனை யார் அனுப்பியது? எந்த அதிகாரி? எந்த மாராயர்? வரி கொடுக்க மாட்டேன் என்பதற்கு புடவையை பற்றி இழுக்கிறானே, என்னை நிர்வாணமாக்கி பார்த்தானே, இந்த பாவியை கேட்பார் இல்லையா? இதுதான் சோழ ஆட்சியா? இதுதான் சோழ நாகரிகமா? குலப்பெண்களையும் சிறைப்பிடித்த பெண்களாக நடத்துவதுதான் நரிப்பள்ளி ஆண்களின் வீரமா? ராஜேந்திர வளநாட்டின் வழக்கமாக எனக்கு நீதி கிடைக்கின்ற வரை, இவனுக்கு தண்டனை கிடைக்கின்ற வரை நான் உண்ண மாட்டேன். ஒரு மிடறு நீர் கூட குடிக்க மாட்டேன். சோழ சாம்ராஜ்யத்தின் முக்கிய அதிகாரியாய் என் மகன் இருக்க எனக்கே இந்த நிலைமை எனில் மற்ற பெண்களின் நிலை என்ன? சேந்தன் உமையாள் வீறிட்டாள். ஊர் சபை குன்றனை விசாரித்தது. கிராமமே தானமாக பிறகு உமையால் நிலத்தை தானம் என்று சொல்ல மூவேந்த வேளாளர்தான் வரவேண்டும். கோயில் நிலங்கள் மட்டும்தான் இறையிலி ஆக்கப்பட்டிருக்கிறதே தவிர உமையால் நிலம் பற்றி எதுவும் சொல்லப்படவில்லை. நான் வரி கேட்டதில் பிசகில்லை. நான் வரி கேட்டபோது உமையாள் புடவையை அவிழ்த்து சம்போகத்துக்கு என்னை வர சொன்னாள். நான் மறுத்தபோது ஈட்டியால் முகம் கீறினாள். நீயும் ஒரு ஆண்மகனா என்று சீறினாள். நான் பயந்து ஓடி வந்துவிட்டேன். தொடர்ந்து அறிவாளால் தாக்கினாள். அதை ஊர் ஜனங்களே பார்த்தார்கள். இதுதான் நடந்தது என்று குன்றன் சொன்னான். பொய்யும் பொருந்தும்படி அவன் பேசினான். உமையாளை நல்லவள் என்று மட்டும் நினைக்காதீர்கள். கடந்த 15 நாட்களும் உமையாள் புலவரோடு கள் குடித்துவிட்டு வயல் பரணியில் படுத்து கொண்டிருந்ததை வெளியூர் ஆட்களே பார்த்திருக்கிறார்கள். ஆங்காங்கே கள் குடித்த பானைகள் உடைக்கப்பட்டிருப்பதை இப்போதும் போய் பார்க்கலாம் என்றான். இதை கேட்ட ஊர் அதிர்ந்து போனது. ஆட்களை அனுப்பி பார்த்து வர செய்தது. அங்கே புதிய கள் பானைகள் உடைந்திருப்பதாக ஆட்கள் வந்து சொன்னார்கள். உமையாளை கள் குடித்தாயா என்று கேட்டார்கள். இப்படி ஒரு கேள்வி என்னை நோக்கி கேட்பதே இழிவு. உங்களுக்காக உழைக்கின்ற புலவரை இதைவிட வேறு எந்த விதமாகவும் நீங்கள் அவமானப்படுத்த முடியாது. 300 களம் அல்ல, மொத்த நெல்லும் எடுத்துக்கொள்ளட்டும். இந்த நிலங்கள் இந்த நொடியிலிருந்து எனக்கு சொந்தமானவை அல்ல. நான் இறந்தால் அந்த நிலத்தில் என்னை புதைக்க வேண்டாம், எரியூட்ட வேண்டாம். தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தில் என்னை தூக்கி போட்டு விடுங்கள். நிலத்தில் வாழும் உங்களால், உங்கள் கண்களால் தீண்டப்படுவதை விட நீரில் உள்ள மீன்களால் தீண்டப்படுவதே உத்தமம். உமையால் கோவிலை விட்டு வேகமாக போனாள். தென்பெண்ணை ஆற்றங்கரையில் உள்ள அரளி செடியிலிருந்து முற்றின காய்களை பறித்தாள். ஊர் அவளை பின்தொடராது தலையில் கை வைத்து கொண்டு என்ன செய்வது என்று யோசித்தது. உமையால் நிலத்துக்கு வரி உண்டா இல்லையா என்பதை மூவேந்த வேளாளர் தான் சொல்ல வேண்டும். அவருக்கு ஆள் அனுப்பு என்று கட்டளையிட ஒரு ஆள் தூது போயிற்று. அரசன் தானமாக கொடுத்த நிலம் தன் எல்லையில் இருந்தாலும் அரசன் விதித்த கட்டளைக்கு எதிராக வரி வசூலிக்க முடியாது என்றும், அப்படி வரி வசூலித்தல் ராஜ துரோகம் என்றும், வரி கேட்டவனை தண்டிக்கலாம் என்றும், தனக்கு வேலைகள் பல இருப்பதால் நேரில் தற்போது வர இயலாது என்றும் சொல்லி அனுப்பியிருந்தார் மூவேந்த வேளாளர். வரி கேட்டவன் கொடுமைப்படுத்தி இருந்தால் அவனுக்கு தக்க தண்டனையை கிராம சபையினரே தரலாம் என்றும் சொல்லி அனுப்பினார். அந்த ஆள் வந்த பிறகு உமையாளை ஊர் தேடியது. காட்டுக்குள் மரம் வெட்டி கொண்டிருந்த புலவரும் வெளியூர் சென்றிருந்த வாளையூர் நகரத்தார்களும் செய்தி கேட்டு ஊர் திரும்பினார்கள். தென்பெண்ணை கரையோரமாக உமையாளை கூவி கூவி தேடினார்கள். ஒரு புதர் நடுவே முகம் கருத்து வாய் நுனியில் நுரை கரை படிந்து அரளியின் நஞ்சு குடித்து இறந்து போன உமையாளின் உடலை அழுகிய நிலையிலேயே கண்டுபிடித்தார்கள். தொட்டு தூக்கினாலும் பீந்து போகின்ற நிலையில் உடல் இருந்தது. துர்வாசனை மூக்கை துளைத்தது. மேற்கில் மழை பெய்து தென்பெண்ணையில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. புலவர் தன் மேல் துணியை விரித்து அதில் உமையாளின் உடம்பை புரட்டி போட்டார். முனைகளை இழுத்து மடித்து மூட்டை போல கட்டினார். தலையில் வைத்து ஆற்றில் மார்பு உயரம் இறங்கி வீசி போட்டார். மூட்டை சிறிது தூரம் மிதந்து போனது. பிறகு மெல்ல மெல்ல மூழ்க துவங்கியது. குன்றனை விலங்கிட்டு சபை முன்பு அழைத்து வந்தார்கள். மறுபடியும் உமையாளுக்கு புலவரோடு சம்பந்தம் உண்டு என்று குன்றன் கத்தினான். புலவர் வாளையூர் நகரத்தார்களை பார்த்தார். வாளையூர் நகரத்தார்கள் 3 பேர் எழுந்தார்கள். தங்களிடம் புலவர் ரகசியமாக சொல்லிவிட்டு உமையாள் நிலத்தை காவல் காக்க போகிறேன் என்பதாக போனார் என்பதும் சொன்னார்கள். கள்ளு சட்டிகளை ஊர் எடுத்து வந்து கள் இறக்குபவனிடம் காட்ட அந்த சட்டிகளில் தன் குறிப்பிருப்பதும், அந்த சட்டிகளை தினத்துக்கு ஒன்றாக குன்றனிடம் கள்ளோடு விற்றதாகவும் அவன் அடையாளம் காட்டினான். புலவர் உமையாளை குன்றன் கற்பழிக்க முயன்றதையும்
இதை நகரத்தாரிடம் விளக்கிய பிறகே தான் காவலுக்கு போனதாகவும் சொன்னார். இதை ஊருக்கு போய் சொன்னால் உமையாளுக்கு இழுக்காகும் என்பதால் சொல்லவில்லை என்றும் சொன்னார். ஊர்ச்சபை குன்றனை தாறுமாறாக மிரட்டியது. அவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான். அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஊர் கோஷமிட்டது. புலவர் எழுந்தார். சேந்தன் உமையாள் கொலையையோ தற்கொலையையோ விரும்பாதவள். போர் தொழிலையே வெறுப்பவள். அவள் நினைத்திருந்தால் சுலபமாக குன்றனை கொன்றிருக்க முடியும். ஆனால் அவள் அப்படி செய்யவில்லை. கொலை விரும்பாத உமையாளின் பெயரால் ஒரு கொலை நடக்க வேண்டாம். வேறு ஏதேனும் ஒரு தண்டனை கொடுங்கள். வாரிசற்ற இந்த நிலம் உமையாளின் விருப்பப்படி பாடசாலையின் சொத்தாக பாவிக்கப்படட்டும். பதிகம் பயிலும் மாணவர்களுக்கு பயன்படட்டும். அடுத்த தலைமுறையாவது பதிகங்களால் இறை உணர்வு பெற்று வன்முறை இல்லாத தலைமுறையாக வளரட்டும். சேந்தன் உமையாள் நிலத்தில் விளைந்த நெல் முழுவதும் பாடசாலைக்கே போகும். இது இறந்தவளின் ஆசை என்பதை ஜம்புநாதர் சத்தியமாக சொல்கிறேன் என்றார். 18 ஊர் பெரியவர்களும் கூடி பேசினார்கள். குன்றனுடைய சொத்து முழுவதும் கைப்பற்றி விற்றார்கள். 32 காசுக்கு அவன் ஆடு மாடுகளும் உடைமைகளும் விலை போயின. இடுப்பு கோவணம் தவிர எல்லாத்தையும் பறித்து கொண்டார்கள். அந்த 32 காசை வாளையூர் நகரத்தாரிடம் கொடுத்தார்கள். வாளையூர் நகரத்தார் அருண்மொழி உழக்கால் தினமும் ஒரு உழக்கு எண்ணெய் ஜம்புகேஸ்வரருக்கு கொடுத்து உமையாளின் மனக்கீதம் தீர்க்கும் வண்ணமாக நந்தா விளக்கு எரிக்க சொன்னார்கள். சந்திர சூரியர் உள்ளவரை 32 காசுக்கு கிடைக்கும் வட்டியால் அந்த விளக்கை தினமும் எரிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். தாய் இறந்த செய்தி கேட்டு பிள்ளை ஓடி வந்தான். முதலாக நந்தா விளக்கு ஏற்றி முகம் பொத்தி அழுதான். அவன் முதுகை யாரோ தொட்டு திருப்பினார்கள். மழித்த தலையும் காவி உடையுமாக ஒரு புத்த பிட்சு அருகே நின்றிருந்தார். வீரன் எழுந்து திரும்பி பார்த்தான். போன பிறவியில் உனக்கு நான் தகப்பன். என் பெயர் பொன்தாமன் என்று புத்த பிட்சு மெல்ல பேசினார். எது போன பிறவி அப்பா? நீங்கள் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டால் அது புது பிறவியா? நீங்கள் அம்மாவோடு இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா? பிள்ளை கதறினான். போரற்ற வாழ்வு இல்லை என்றுதான் போனேன். போய் ஈழத்தவரோடு போர் செய்தேன். போரில் வெட்டுப்பட்ட எனக்கு புத்த பிட்சுகள் உதவி செய்தார்கள். உயிர் கொலை எவ்வளவு கேவலம் என்பதை எடுத்து சொன்னார்கள். நானும் துறவியானேன். துறவியாவதும் மறுபிறவி எடுப்பதும் ஒன்றுதான். உன் தாய் சொன்னது எனக்கு அப்போது புரியவில்லை. என் உயிர் துடிக்கும் நேரத்தில் புரிந்தது. புத்த மதம் பற்றி இன்னும் அறிந்து கொள்ள நான் கயை நோக்கி போகிறேன். சந்திர சூரியர் உள்ளவரை நந்தா விளக்கு எரியுமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் உன் தாயான சேந்தன் உமையாளின் பெயர் இருக்கும். போரே வேண்டாம் என்று சொன்ன அந்த பெண்ணின் கதை இருக்கும். உன் தாயின் கதை பாட்டாக பாடப்படும், கதையாக எழுதப்படும். அந்த பாட்டும் கதையும் சந்திர சூரியர் உள்ளவரை இருக்கும். எங்கெல்லாம் போர் நிகழ்கிறதோ அங்கெல்லாம் அவள் கதையும் சொல்லப்படும். எங்கெல்லாம் வன்முறை தூண்டப்படுகிறதோ அந்த வன்முறையை தடுக்க எவர் நெஞ்சிலாவது ஒரு விளக்கு எரியும். வன்முறை வேண்டாம் என்று மக்களை சமணப்படுத்தும் திறன் வெளிப்படட்டும். உண்மையிலேயே வன்முறைக்கு எதிரான வாக்கியங்கள் தான் அழியாத விளக்கு. இடைவிடாது எரியும் நந்தா விளக்கு அதுதான். என்றோ புத்தர் ஏற்றி வைத்த விளக்கு அது. நான் அந்த விளக்கை தேடி கயைக்கு போகிறேன். வாழ் தூக்காத பரம்பரையை நீ வளர்க்க முயற்சி செய். போர் தீயது என்று பரப்ப உன்னால் ஆனதை செய். எந்த கல்லிலே இந்த நந்தா விளக்கு பற்றி சாசனம் பதிக்கப் போகிறாய்? புத்த பிட்சு கேட்க வீரன் நடு கோயிலின் தெற்கு சுவரை காண்பித்தான். புத்த பிட்சு 2 கைகளையும் அந்த பாறை கல்லில் பதிய வைத்து கண் மூடி மந்திரம் முணுமுணுத்தார். சாஸ்வதம் சாஸ்வதம் என்று சொல்லியபடி கோவிலை விட்டு இறங்கி வெளியே போய்விட்டார். வீரன் கட்டளையிட நந்தா விளக்கொளியில் ஒரு கல் தச்சன் சாசனம் பொறிக்க ஆரம்பித்தான். புத்த பிட்சு கல்லொளியின் சத்தத்தை கேட்டவாறே வடக்கு நோக்கி நகர்ந்தார். பின் குறிப்பு: எந்த சரித்திர கதையும் முழுவதுமான கற்பனை இல்லை. சேந்தன் உமையால் பற்றிய கல்வெட்டை கீழே அப்படியே தருகிறேன். புரிகிறதா என்று பாருங்கள். ஸ்வஸ்தி யு. திருமருவிய செங்கோல் வேந்தன் முன்னோன் சேனை பின்னதுவாக இரட்டப்பாடி 7.5 இலக்கமும் மொண்டு கொல்லாபுரத்து ஜெயஸ்தம்பம் நாட்டி முன் ஆணை தவிர்த்து தன் ஆணை செலுத்தி எதிரமர்ந்து பெறாது என் திசை நிகழ பறையது கரங்க ஆங்கது கேட்டு பேராற்றங்கரை கொப்பத்து வந்து எதிர்பொறாத ஆகவ மல்லன் அஞ்சி புறங்கெட்டு ஓட ஆணையும் குதிரையும் பெண்டிர் பண்டாரமும் ஆங்கவன் விபவம் அடங்கலும் கொண்டு விஜயாபிஷேகம் செய்து வீர சங்காதனத்து வீற்றிருந்து அருளிய கோப்பர கேசரியரான உடையார் ஸ்ரீ ராஜேந்திர தேவருக்கு ஆண்டு 3வது. வானக கொப்படியான ராஜேந்திர வளநாட்டு பெண்ணை தென்கரை நரிப்பள்ளி நாட்டு
கூகூர் பாடி இருக்கும் மலையமான் காட்டு மேலூர் உடையான் பழங்கூரன் குன்றன் மேற்படி ஊரிலிருக்கும் வீரன் புத்திரன் தாய் சேந்தன் உமையாளை இறை காட்ட அவள் இறை கடவேன் அல்லேன் என்று சொல்ல அவளை கோச்செய்விக்க அவள் நஞ்சு குடித்து சாவ 4 திசை 11 பூமி நானா தேசியும் கூடி நிறைந்து இந்த பழங்கூரன் குன்றன் மேல் பழியாக்கி இவன் மேல் இந்த பழி தீர கொண்ட நடையாவது வாழையூராகிய ஜெகநாதபுரத்து திருத்தான் தோன்றி மாதேவருக்கு திருநந்தா விளக்கு ஒன்று வைக்க கடவாகி இவன் வைத்த காசு 32 இக்காசு 32 வாழையூராகிய ஜெகநாதபுரத்து நகரத்தோம் கொண்டு அருமொழித்தேவன் மரக்காலோடு ஒக்கும் உழக்கால் நிசதம் உழக்கு எண்ணெய் ஒட்டக் கடவோம். இவ்வெண்ணெய் வணிக கிராமத்தோம் 2 கூறும் சங்கரபாடியார் 1 கூறும் சந்திர ஆதித்தர் வரை இது மகாதேஸ்வரர் ரட்சை. இந்த கல்வெட்டு எங்கே இருக்கிறது என்ற கேள்வி வருகிறதா? அதற்கு முன்பு ஒரு வார்த்தையை பற்றி புரிந்து கொள்வோம். அவளை கோச்செய்விக்க என்று இருந்ததல்லவா? கோச்செய்விக்க என்றால் அவமானப்படுத்த என்று பொருள். தென்னார்காடு மாவட்டம் திருக்கோயிலூர் தாலுகா ஜெம்பை என்கின்ற ஊரில் உள்ள ஜம்புநாதர் கோயில் உள் பிரகாரத்தில் தென் திசை சுவரில் செதுக்கப்பட்டிருப்பதை போய் பார்த்துவிட்டு வாருங்கள். முடிந்தால் சேந்தன் உமையாளுக்காக போர்க்கூடாது என்ற பெண்ணுக்காக 1054ஆம் வருடம் இறந்த பெண்மணிக்காக ஒரு சிறிய விளக்கு போட்டுவிட்டு பிரார்த்தனை செய்துவிட்டு வாருங்கள். போரற்ற பூமி மலரட்டும்.